ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி க்ரானிக்கல்ஸ். நாங்கள் இன்றைக்கி திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். முருகருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்தலம் இது. அங்கே போயிட்டுருக்கோம். கடற்கரைக்கு அருகில் இருக்கிற ஒரே முருகன் கோயில் இது. இங்கே ஃபஸ்ட்டில் நம்ம கடலில் போய் குளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கடத்தில் போய் ஸ்நானம் பண்ணணும். அதுதான் இந்த கோயிலோடைய ஸ்பெஷல். இது ரொம்ப விசேஷமான விஷயம். இது ரொம்ப புனிதமான விஷயம். இந்த நாளைக்கடல் இந்த சமுத்திரத்துக்கு ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. ஆனால் கூடயும் இந்த தண்ணி உப்பே இருக்காது, ரொம்ப ஃபுல்லாக இனிப்பாக இருக்கும். அதுதான் இந்த கோயிலுடைய ஸ்பெஷலான விஷயமே. இந்த இடத்துல தான் முருகர் சூரசம்ஹாரம் பண்ண இடம். முருகர் சூரபத்மனை கொன்னதுக்கப்புறமா அவரோடு இருந்த மற்ற படையாளிகளுக்கெல்லாம் தண்ணி தாகமாக இருந்துச்சு. அப்போது அவங்களுக்காக முருகர் அவருடைய வேலை தரையில் அப்படியே குத்தி அதில் இருந்து இந்த நாளைக்கிணறு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு எல்லோரும் நம்புகிறாங்க. இந்த நாளைக்கிணத்துல குளித்தா பாவங்களெல்லாம் நீங்கும், மன அமைதி கிடைக்கும், உடலும் மனசும் சுத்தமாகும் அப்படின்னு நம்பப்படுறது. முதல்ல கடலில் குளிச்சுட்டு அப்புறம் நாளைக்கிணத்துல குளிச்சுக்கிட்டு அப்புறம் முருகரை தரிசனம் பண்ணணும். அதுதான் முறை. கடலில் குளிச்சிட்டோம், அப்புறம் நாளைக்கிணத்துல குளிக்கிறதுக்கு ரொம்ப கூட்டம், பயங்கர க்யூ. சின்ன கிணறாக இருந்தாலும் இந்த கிணத்துல தண்ணி எப்போவுமே வற்றாது. அதுதான் இந்த ஒரு ஸ்பெஷலான விஷயம். மொத்தத்தில் இந்த நாளைக்கிணறுங்கிறது ஒரு அதிசயம், ஒரு ஆன்மீகம், அப்புறம் ஆரோக்கியம், எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான ஒரு விஷயந்தான். எல்லாம் சேர்ந்த ஒரே விஷயம். எங்கள் உன்னிக்கண்ணனும் கடலில் குளிச்சுக்கிட்டு நாளைக்கிணத்துலேயும் குளிச்சிட்டார். அப்புறம் நாங்கள் எல்லோருமே ரெடியாகி முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். பார்த்திங்களா நாளைக்கிணறு எவ்வளோ குட்டியாக இருக்குன்ட்டு. முருகனை தரிசனம் போகிறதுக்கு ஸ்பெஷல் க்யூ வச்சுருக்காங்க. அதில் சீனியர் சிட்டிசன்ஸ்னால் அவங்களோட ஒருத்தர் கூட போகலாம், அப்புறம் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கூடயும் ஒருத்தர் போகலாம். அப்படி நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஹெல்ப்போடு நாங்கள் எல்லாருமே சீக்கிரமாக தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவரில் தரிசனம் கிடச்சிச்சு. நல்ல தரிசனம் கிடச்சிச்சு. தரிசனம் பண்ணிக்கிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இங்கே குளிச்சதுக்கப்புறமா ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் அப்புறம் நம்மளுடைய ஈர துணியெல்லாம் வைக்கிறதுக்கான க்ளோக் ரூமு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லாத்தையும் அதை யூஸ் பண்ணி நாங்கள் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியாக அவருடைய அண்ணன் கணபதியை போய் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். துட்டி கணபதின்னு இருக்காங்க. அங்கே போய் அவரை போய் தரிசனம் பண்ணி தேங்காய் எல்லாம் உடச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் முருகனை போய் தரிசனம் பண்ண போனோம். சாயங்காலம் நாங்கள் எல்லோரும் தங்கத்தேர் எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். எங்களுடைய தீம் க்ரீன் கலர். எல்லா லேடிஸும் ஜென்ஸும் எல்லாருமே க்ரீன் கலர் தான் இன்றைக்கி முருகனுக்கு பிடிச்ச கலர். அதை போட்டிருக்கோம். தங்கத்தேர் எடுக்கிறதா இருந்தால் 15 days முன்னாடியே புக் பண்ணணும். அதுக்கான ஸ்பெஷல் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் 2500 rupees கொடுத்தா புக் பண்ணலாம். இந்த தங்கத்தேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யானை நிற்கிறது. அந்த யானைங்கிறது கணபதியை ரெப்ரசன்ட் பண்ணுறது. விநாயகர் முருகனுடைய அண்ணா, அவரோட ரெப்ரசன்ட் பண்ணுறது. விநாயகருடைய அதாவது ஆணையுடைய ஆசீர்வாதம் தங்கத்தேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிறது ஒரு விசேஷமான விஷயம். அதுக்கு உள்ளால் அவங்க டோக்கனில் வாங்கிட்டு நம்ம நம்பர் பார்க்குறாங்க. நம்ம நம்பர் 7 நம்பரு. நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். தங்கத்தேர் வெளியில் எடுக்கிறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு திவ்யமான, ஒரு தெய்வீகமான, ரொம்ப உணர்ச்சி வசமான ஒரு மொமெண்ட். இந்த மொமெண்ட் முதல்ல இருக்கிற 5-6 பேருக்கு கொஞ்சம் தூரம் தங்கத்தேர் எடுக்கிறதுக்கு அனுமதம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு யாருக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு. இப்போ நாங்கள் எங்களுடைய செகண்ட் டர்ன் அதுக்காக வெயிட் பண்ணுறோம். தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு டச் பண்ணுறதுக்கே கிடைக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் எப்பவும் கிடைக்காது. இது மிகவும் புண்ணியமான, ரொம்ப ஆசீர்வாதமான விஷயம். தங்கத்தேர் இழுக்கிறதுங்கிறது முருகப்பெருமாளுக்கு நேரடியாக நம்ம பண்ணுற ஒரு சேவை. எங்களுடைய டர்ன் வந்துடுச்சு. நாங்கள் இழுக்கிறதுக்கான எங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, சுப்பிரமணியனுக்கு அரோகரா. முருகா முருகா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அரோகரா சத்தம் போட்டு அந்த தங்கத்தேர் இழுக்கும்போது இருக்கிற பக்தி பரவசமான அந்த ஒரு மொமெண்ட் இருக்கேன், அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப அழகாக இருக்கும். அது அனுபவிச்சு தான் தெரியுங்க. தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு மரியாதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கடவுளுடைய தர்சனத்தை பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுக்குறாரு. 2 பாத்திரத்தில், ஒன்றில் பொங்கல், இன்னொன்று சர்க்கரை பொங்கல், 2 பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம். நெக்ஸ்ட் டே அதிகாலையில் 3 மணிக்கே எழுந்து பக்தி நிறைந்த மனசோட
அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி எங்களுடைய தீம் வந்து எல்லோ கலர். பால்குடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பால் குடத்திற்கு சிறப்பான பூஜையெல்லாம் செஞ்சோம். மஞ்சள், குங்குமம், சந்தனத்தை அணிஞ்சு கழுத்தில் மலர்களான மாலையை போட்டுக்கிட்டு முருகப்பெருமான மனசு நிறைஞ்சு பால் குடத்தை எங்கள் தலையில் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த பால் குடத்துக்கு வேண்டிய பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் கோயிலுடைய பிரகாரத்தை பண்ணி சுற்றி வந்துக்கிட்டு பக்தி பரவசத்தோடு நடந்து கோயிலுக்குள்ளே போனோம். ஒவ்வொரு அடியிலையும் முருகனுடைய அருள், ஒவ்வொரு நொடியிலையும் பக்தியுடைய ஆனந்தம், அப்புறம் ஒவ்வொரு சுவாசத்துலேயும் அரோகரா அரோகரா என்ற அந்த நாமம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு நீளமான வரிசை இருந்துச்சு. அதில் எப்படியோ எங்களுடைய நேர்த்தி கடனை முடித்து கடவுளுடைய இந்த பால் குடத்தை எடுத்து கொண்டு போய் முருகனுக்கு கொண்டு போய் சமர்ப்பித்தோம். திருச்செந்தூரில் பால் குடம் எடுக்கிறதுங்கிறது வெறும் ஒரு வழிபாடு மட்டும் இல்லை. இது வந்து ஒரு பக்தியினுடைய பயணம். இது வந்து ஒரு நேர்ச்சி கடன், ஒரு மன அமைதி, மன சுத்தி, ஆன்மீகமான ஒரு அனுபவம். பால் என்பது ஒரு தூய்மையான அடையாளம். அதனால் முருகனுக்கு சமர்ப்பிக்கிற இந்த பாலை வந்து நம்ம மனசுக்கு தூய்மையையும் பக்தியையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு சமம். பால் குடம் எடுக்கிறதுனால மன அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் நன்மை வரும், முருகனுடைய ஃபுல் அருளும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுறது. கொட்டு மேளத்தோடு கூட போய் இந்த பாலை கொண்டு போய் முருகருக்கு அபிஷேகம் பண்ண கொடுத்து அந்த அபிஷேக தரிசனத்தை நம்ம காண கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இந்த பால் குடத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பால் குடத்துக்கு பூஜை செஞ்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு மலர்களால் அதுக்கு அர்ச்சனை பண்ணி எல்லா மந்திரங்களையும் சொல்லி அதுக்கு முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி அதுக்கப்புறமா தான் இந்த பால் குடத்தை நம்ம தலைமையில் ஏற்றி நம்ம நடந்து பிரகாரம் பண்ணி வர்றது. துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பறித்து கடுத்தோங்கும், நிஷ்டையின் கைகூடும் நிமரர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரர் இடந்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கெங்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வெளாலனை காக்கவே வந்து வர வர வேலா யுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலார் என் திசை போட்ட மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோல் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நேரிடும் வேலவன் நித்தமும் வருக சரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக. நாங்கள் கொண்டு போன பாலால் கடவுளுக்கு அபிஷேகமும் ஆயிடுச்சு. அபிஷேகம் பண்ண பாலையும் குடிச்சுக்கிட்டு பிரசாதங்களையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு திரும்பியும் ரூமுக்குள்ளே கிளம்பிட்டோம். அப்புறம் அந்த பெரிய விநாயகருக்கு விபூதி அபிஷேகமும் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களுடைய நேர்ச்சி கடனை முடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் ட்ரெயினில் வந்து ஃபுல் மஸ்தி மஜா. அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போடுறாங்க, சிரிக்கிறாங்க, அப்படி ஹாப்பியாக கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.